இது பார்த்தீங்கன்னா, உங்க பெர்சனோட மனசுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஈவென்ட் கூட சொல்ல முடியாது. உங்கள பத்தின ஒரே ஒரு இமேஜ் அவங்க மனசுல வந்து ரொம்ப தெளிவா பதிஞ்சிருக்கு. அது என்ன அப்டின்னா, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இது காஃபி ஷாப்லயா இருக்கலாம். கண்டிப்பா இது வந்து டார்க்ல தான். ரொம்ப வந்து மார்னிங் இல்லன்னா ஆஃப்டர்நூன் கிடையாது. ஈவினிங் அந்த சென்ஸ்ல. அந்த டைம்ல நீங்க வந்து எங்கேயோ நடந்து போயிருக்கீங்க. அ உங்கள மேபி ரொம்ப பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு பேக் சைட்ல இந்த லைட் மேபி சன் செட் ஆகுற டைம்ல நீங்க கையில ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்க தலையெல்லாம் லைட்டா கலஞ்சிருந்தது. எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஞாபகம் இருக்கு. உங்கள மேபி பக்கத்துலேருந்து பார்த்துருக்கலாம். இல்ல நீங்க எதாச்சும் எங்கேயோ நடந்து போயிருக்கீங்க. அத அவங்க பார்த்துருக்காங்க. மேபி உங்கள சுத்தி இருக்க உலகம் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சு போச்சு. நீங்க மட்டும் தான் அவங்க ஞாபகத்துல இருந்திருக்கீங்க. உங்க மேல மட்டும் தான் அவங்க கண்கள் இருந்திருக்கு. இட்ஸ் லைக் ஃபிக்ஸேட்டட். அவங்க கண்ண வந்து உங்க மேலேருந்து அவங்களால எடுக்க முடியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. மேபி நீங்க ரொம்ப ஷார்ட் ஹேர் வச்சிருப்பீங்க. ஆனா, அன்னைக்கு நீங்க வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தீங்க. ஸ்பெசிஃபிக்கா. இது வந்து நீங்க வேலை விஷயமா போயிருக்கலாம். அன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப அழகா மேபி பார்லர் போயிருக்கலாம். இல்லன்னா உண்மையிலேயே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தனால உங்ககிட்ட அந்த ஒரு இருந்திருக்கலாம். மேபி நீங்க ரியலைஸ் பண்ணீங்களோ இல்லையோ, இந்த பெர்சன் அத பயங்கரமா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே பச்சுன்னு அவங்க மனசுல வந்து பதிஞ்சிருச்சு. இந்த இமேஜ் இந்த இந்த அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு மண்டையில திரும்ப 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 ஓடிட்டே இருக்கு. அதனால அவங்க மனசு வந்து பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. கண்டிப்பா நீங்க நோ கான்டாக்ட்ல தான் இருக்கீங்க. பேசல, இல்ல பேசுறதில்ல. மேபி இது ரீசென்ட்டா கூட நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போனதுக்கப்புறம் அவங்க எங்கேயாவது உங்கள பார்த்துருக்கலாம். ஆனா இந்த ஒரு தருணம் வந்து அவங்க மனசுல பெரிய மாற்றத்த உண்டு பண்ணியிருக்கு. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி இந்த பெர்சன் உங்கள விட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் ஈகோ, மேபி ஃபாதர் ஃபிகர் பண்ண கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி இல்ல அவங்களுக்கு. அதனால தான் உங்ககிட்ட அவங்க பேசல, இல்லன்னா உங்ககிட்ட இந்த காதல சொல்லல. காதல சொல்லியிருந்தாலும் மௌனமா அவங்க விலகி போனதுக்கு காரணம் வந்து அவங்க கிட்ட அந்த ஸ்திரத்தன்மை இல்ல. அது வந்து சிச்சுவேஷனால நடந்திருக்கலாம். இல்லன்னா அவங்க வந்து இன்னும் கரியர்ல வந்து ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷனுக்கு வரல. பட் அவங்க உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு பெரிய மாற்றத்த இந்த ஞாபகம் வந்து அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த ஞாபகத்தினால அவங்க ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த தேவதைய இழந்திருக்க தேவையில்ல. நான் வந்து ஸ்டேபிளா இருந்திருந்தேனா, இல்லன்னா வந்து என்னோட ஃபேமிலி எதுக்குற தைரியம் எனக்கு இருந்திருந்ததுன்னா, நான் இவள இழந்திருக்க தேவையில்ல. இவள இல்லன்னா இவன ஹூஎவர் இட் இஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு இப்போ. அத யோசிக்கும்போது இங்க பாருங்க, அவங்க உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூனியன். இந்த காதல அவங்க நிச்சயமா வந்து சொல்லப் போறாங்க. இந்த காதல சொல்லாம இனிமே அவங்களால இருக்க முடியாது. இதுக்கு மெயினான காரணமா என்ன இருந்திருக்கு? உங்களோட அந்த ஞாபகம். இந்த ஞாபகம் மேபி ஒரு பாடல் வரிகள்னால கூட இந்த ஞாபகங்கள உங்களுக்கு வந்து துளுத்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த ஞாபகத்த அவங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த ஞாபகம் தான் உங்க காதல வந்து ஒண்ணு சேர்க்க போது. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட். மேபி உங்களுக்கு சைன்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சிருக்கலாம். இல்லன்னா நீங்க ரொம்ப திடீர்னு இருந்திருந்தாப்புல சந்தோஷமா இருந்திருக்கலாம். இங்க பாருங்க திரும்பவும் 4 ஆஃப் வாண்ட்ஸ் பாட்டம் டெக் எனர்ஜில. ஸோ இந்த மாற்றம் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து எப்போ இந்த மௌனம் கலையும். இந்த மௌனம் வந்து எப்போ கலையுமே எப்போ கலையும் ரிவர்சல் கார்ட். அதனால தான் என் வாய்ஸ் தடுமாறுது. 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் ஸ்ட்ரென்த் ரிவர்சல் ஃபேமிலி. ஆக்சுவலாக ஃபேமிலி தான் அவங்களோட சப்போர்ட் நினச்சிருக்காங்க. பட் இப்போ தான் ஃபேமிலி தான் அவங்களுக்கு எதிரி. லிட்ரலாக அவங்க ஃபேமிலி தான் அவங்களுக்கு எதிரி. பாருங்கள் அவங்க ஃபேமிலிக்கு எதிராக தான் அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. இது ஃபேமிலி மேபி இந்த பர்சனோட ஃபேமிலி வந்து நிறையா ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து இட்ஸ் லைக் பண விஷயத்தில் இந்த பர்சனை ஏமாற்றிருக்காங்க. இல்லைனா வந்து பணம் தான் இங்கே பெரிய சோர்ஸ். ஏன்னா இங்கே ஸ்டெபிலிட்டியும் அவங்க அதனால தான் அவங்களுக்கு இப்போ எங்கே கால் வைக்கிறதுன்னு தெரியல. தடுமாறிட்டு இருக்காங்க. ஒரு கால் அங்கே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. காதலில் ஒரு கால் வைக்கணும். கரியரில் இப்போ போச்சு. கரியரில் அவங்க ஸ்டேபிள்னு நினச்சாங்க. அங்கே ஸ்டேபிளாக இல்லை அவங்க. எஸ்பெஷலி இது வந்து ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஃபேமிலி தான் அவங்களோட பெரிய பெரிய ட்ராபேக் அப்படிங்கிறத அவங்க இப்போ உணர்றாங்க. அவங்க ஃபேமிலிக்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, மூஞ்சி கொடுத்து பேசுகிறதில்ல. அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம். ஏன் அப்படின்னா உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி ஒரு காரணமாக இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி இப்போ பிடிக்கல. அது யார் இதுக்கு காரணமாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப காண்டில் இருக்காங்க. இட்ஸ் லைக் லிட்ரலாக வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க பண்ணது துரோகம்னு. பாருங்கள் ஜஸ்டிஸ். மேபி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். உங்ககிட்ட அவங்க எந்த ஃப்ளாவும் பார்க்கல, அதாவது எந்த குறையும் அவங்க பார்க்கல. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல். அதே மாதிரி இட்ஸ் லைக் சொல்லுவாங்க ஒரு டயலாக். இட்ஸ் லைக் இது வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட் ஹீரோவோட பஞ்ச் டயலாக். யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மூவியில். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகு. உள்ளேயும் சரி வெளியும் சரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் நீங்கள். அதை வந்து அவங்க உணர்றாங்க. ஸோ இந்த பர்சன் விட்டுற போகிறாங்களா இந்த சூழ்நிலையை சாக்கு சொல்லி அப்படின்னு? நோ. இங்கே பாருங்கள் 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் இட்ஸ் 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ்.
ஸ்லோவாக அவங்க வந்து ரீபில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து முதுகில் குத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஓஞ்சு உட்காந்துரவும் இல்லை. இந்த காதில் ஓகே பணம் இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்ற கான்செப்ட்டுக்கும் அவங்க போகல. ஏன்னா நீங்கள் ரொம்ப விலை மதிக்க முடியாதவங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. யூஆர் லைக் எ கிஃப்ட். நீங்கள் தான் அவங்களோட இன்ஸ்பிரேஷன், ஆஸ்பிரேஷன் எல்லாமே. நீங்கள் வந்து அவங்க முன்னாடி போகிறதுக்கு, இந்த கஷ்டப்படுறதுக்கு, அவங்க ஃபேமிலி எதிர்த்து போராடுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான காரணம் நீங்கள் தான். உங்களோட அந்த இன்னசென்ஸ் இல்லைனா வந்து அந்த எனர்ஜி, இந்த பியூட்டி, நான் சொன்ன மாதிரி இன் அண்ட் அவுட். அவங்க வந்து வெளியே அவுட் சைட் பியூட்டியை மட்டும் பார்க்குற ஆள் மாதிரி எனக்கு தெரியல. அவங்க உங்களோட உள்ளத்தையும் தான் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, உங்களோட ஹார்ட் சக்கரா தான் அப்படி க்ளோ ஆகுது. மேபி நீங்கள் உங்கள் காதலில் ரீசெண்டாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்க 9 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கிறீங்க. இந்த பர்சன் தான் ஜகிள் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருங்க. நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணவும் இல்லை இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஃபோக்கஸும் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இந்த பர்சனுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை. பிரபஞ்சம் திரும்ப திரும்ப இந்த பர்சனை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க, ஸ்டெபிலிட்டி இல்லை. எதை இப்போ ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ கெரியராக வந்து காதலாக, இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். பிரபஞ்சம் வந்து தான் சொல்கிறாங்க, ரெண்டே பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. கெரியரில் ஒரு கால் வைங்க, அதுக்கு காதலோட சப்போர்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் காதல் இருந்தால் கரியர் இருக்காது, கரியர் இல்லைன்னா காதல். இட்ஸ் லைக் ஹூ டோல் தட்? யாரும் சொல்லலை அப்படி. நீ காதலிச்சா கரியரில் போகக்கூடாது, கரியரில் போனால் காதலிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. கரியரில் முன்னாடி போங்க, அதுக்கு காதலோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இல்லை காதலில் முன்னாடி போங்க, அதுக்கு பேக் சப்போர்ட்டாக வந்து சப்போர்ட் சிஸ்டமாக கரியரை வச்சுக்கோங்க. உங்களோட சூழ்நிலை எதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் என்னை விட. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, ஒன்றுக்காக இன்னொன்று காக்க வைக்கிறதோ இல்லை ஜகிள் பண்ணுறதோ இட்ஸ் நாட் ஃபேர். அது வந்து நியாயமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் அங்கே அந்த மாதிரி எதுவும் பண்ணல. கரியருக்காக நீங்கள் வாழ்க்கையில் இது பண்ணுறதுக்காக காதலை பாஸ் பண்ணி வைக்கல. எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்கேன். 9 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் தடுமாறல. நீங்கள் எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஃபெமினன். ஸோ இந்த பர்சன் தான் முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது. மேபி இந்த பர்சனுக்கு கொஞ்சம் ஈகோ இருந்திருக்கலாம். எப்படி நான் வந்து ஒரு நான் இப்படி போய் நான் இப்போ தான் செட்டில் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்கிறது, இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு. இல்லை நான் என் ஃபேமிலி ஏமாற்றிட்டாங்கன்னு எப்படி சொல்கிறது. அதில் என்ன இருக்குது, ஃபேமிலி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். கரியரை செட்டில் பி ப்ராக்டிக்கல், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருங்க, கிரவுண்டடாக இருக்குங்க. இந்த காலத்தில் வந்து மேஸ்குலின் தான் வந்து சம்பாதிக்கணும், ஃபெமினன் இல்லை. ஃபெமினன் மட்டும்தான் வந்து வீட்டை பார்த்துக்கணும். நோ நீட், பேலன்ஸ். ரெண்டு பேரும் ஒருத்தங்க அந்த குறையை வந்து பேலன்ஸ் பண்ணிங்கனாவே முடிஞ்சு போச்சு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் மேஜிக். ஸோ இப்போ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? ஓகே, ஓவரால் எனர்ஜி பார்த்தாச்சு. இந்த பர்சன் நிச்சயமாக உங்ககிட்ட வந்து காதலை சொல்ல போகிறாங்க. ரொம்ப ரொம்ப மேஜிக்கலான ஈவெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காத சமயத்தில் தான் வந்து இந்த இன்சிடெண்ட் நடக்கும். எஸ்பெஷலி ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் உங்கள் காதலில் ஃபோக்கஸ் பண்ணாத போது தான் இது நடக்கும். நீங்கள் உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, சரி வந்தால் வரட்டும், வரலன்னா போகட்டும், நாம் எவ்வளோ நேரம் இழுத்து பிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது சலிச்சிக்கிறீங்க பாருங்களா. அதுக்கப்புறம் தான் எனர்ஜி ஷிஃப்டே வரும். ஸ்டார், ஓ மை காட், உங்களோட ஒளி பாருங்கள். நீங்கள் உங்களோட பிரைட்னஸ் தான் உங்களோட அட்ராக்ஷன். உங்களை பற்றி அவதூறுகள் சொல்லி இதை வந்து ஃபாதர் ஃபிகர் பண்ணுறாங்க. ஃபாதர் ஃபிகர்னா உங்களை சுற்றி கெட்டவங்க வந்து உங்களை பற்றி தப்பாக பேசி உங்களை வந்து இந்த காதலேருந்து தள்ளிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா காதலேருந்து விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சனை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், நம்பியார் மாதிரி அப்படின்னு கையை கசக்கிட்டு ஏதோ ஒரு கேள்ட்டு முன்னும் பிளான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்பெஷலி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஃபிகர் தான் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே தான் போகுது. ஒரு க்ரூயல்ட்டி பார்க்குறேன், அந்த கண்களில் வந்து ஒரு குரூரம் பார்க்குறேன். என்ன சொல்கிறது, இருக்க வெஞ்சன்ஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. இந்த பர்சன் யார் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, மேபி ஃபேமிலி, ஃபாதர், மதர், யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை எப்படியாவது உங்களை அழிச்சிட்டா வந்து இந்த காதலியில் இருக்காதில்ல அப்படின்னு. ஓகே, இவ வந்து அழகாக இருக்கா, இல்லைனா வந்து இவ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா, இல்லைனா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, அன்கண்டிஷனல் லவ் இருக்குது, எது இருக்கோ அதை அழிச்சிட்டோன்னா என்ன பண்ணுவாங்க, அப்போ காதல் செத்துரும்னு எந்த கூமுட்ட சொன்னாங்க அப்படி ஒரு கான்செப்டை. காதல் வந்து என்றைக்குமே அழியாது. நீங்கள் வந்து உருவம் மாறலாம், உங்களோட அன்பு மாறி போகலாம், இன்னொருத்தங்க அங்கே நிற்பாங்க உங்களுக்காக. அதுதான் உண்மையான காதல். நீங்கள் அந்த காதலிக்கும் போது இருக்கிற எனர்ஜி அவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே போய் சுற்றிட்டு வாங்க, எவ்வளோ தூரம் போயிட்டு வாங்க, தே வில் பி தேர். அவங்க உங்களுக்காக அங்கே நிற்பாங்க. தட்ஸ் கால்ட் லவ். அதுதான் இந்த பர்சனும் பண்ண போகிறாங்க, உங்களுக்காக அவங்க நிற்க போகிறாங்க. அதனால தான் அவங்க முன்னாடியே சொல்கிறாங்க, இந்த என்ன குழப்பம் வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம், பட் இந்த எண்ட் நான் உன்னோட தான் இருக்க போகிறேன். திஸ் பர்சன் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் பை யூ. உங்களோட தோல் நினைஞ்சு நிற்க போகிறாங்க. அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும். இங்கே பாருங்கள், காதல் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. காதலை சொல்கிறதுல ஜென்டில்மேன்.
அதுதான் இங்கேயும் அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த நினைவலைகள் வந்து இது எப்படி வந்து அவங்க கடந்து வர போகிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அதுதான் நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி எதையுமே வந்து நம்பாதீங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப கார்டாக இருக்காங்க. அவங்க ஃபேமிலி யாராக இருந்தாலும் சரி. யூ வாக்ட் அவே அண்ட் ஐ ஸ்டில் ஹாவ் ஸோ மச் டு சே. நீங்கள் வந்து விலைக்கு போயிட்டீங்க, ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் பேசுகிறது இல்லை, நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, பட் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கேன். மேபி இந்த பர்சனுக்கு இதை மறைக்கிற இன்டென்ஷன் இல்லை, உங்ககிட்ட மனசு விட்டு பேசுகிற சூழ்நிலை அவங்களுக்கு கிடைக்கல, அதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ். வாவ், இங்கே பாருங்கள் 2 கார்டு ஒன்றா வருது. இது வந்து இந்த கார்டு இதில் ஒட்டிகிட்ருக்கு. ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் வித் மீ. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாவி தான் இங்கே தலைகீழாக இருக்குது. இந்த சாவி இங்கே அப்ரைட்டில் இருக்குது. ஸோ உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. உங்களோட சந்தோஷம் உங்கள் காதல்னால் உங்களை விட்டு போகாது. இட்ஸ் டெஸ்டன்ட். இது யாரோ எக்ஸு எங்கிருந்தாலும் வாழ்க பாட்டு பாடுறாங்க. ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து புது எனர்ஜி உள்ளே வருது. எங்கிருந்தாலும் வாழ்க. ஸோ யாரோ ஒருத்தங்க நீங்கள் அழறதோ வருத்தப்படுறதையோ வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஐ நெவர் வாண்டட் டு see you cry. யாரோ ஒருத்தவங்க உங்களை அழ வச்சுருந்தாங்க இல்லைனா அழ வைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வருவாங்க. சம் எக்ஸ் எனர்ஜிஸ் ஹியர். நம்ம அங்கே போக போகிறதில்ல. பட் உங்கள் பர்சன் அடுத்து இம்மீடியட்டாக உங்களோட நினைவலைகள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணது 11:33 பார்க்குறேன். ஸோ செக் ஃபார் தட். இந்த ரீடிங்கை நீங்கள் 11 o'clockலாம் 11:33 இங்கே பாருங்கள். திரும்ப 3 of Pentacles. வா, இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அடுத்த ஸ்டெப் கம்யூனிகேஷன். நீங்கள் அவங்க பிரபஞ்சம் 3 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு வேலையை மை காட் 10 of Cups. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்களால் இந்த இன்சிடெண்ட் வந்து இட்ஸ் லைக் யூ நீட் டு பி கிரேட்ஃபுல். ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அழகாக இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா ட்ரூ லவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான லவ். எவ்வளோ பிரச்சனை வந்த போது இங்கே பாருங்கள் 10 of Cups வந்து அப்படியே அப்ரைட்டில் ஸ்ட்ராங்காக நிற்குது. இது வந்து ஃப்யூச்சரில் நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. பட் உங்களோட ஃபெமினன் உங்களுக்கான கைடன்ஸ் ஒன்று தான் 9 of Pentacles. ஸோ டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப அவசியம். நீங்கள் இந்த எனர்ஜியோட அலைன் ஆகிறது. அதே சமயம் பி பியூட்டிஃபுல். இந்த மாதிரி எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருங்க. அதுதான் உங்கள் காதல் உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணும். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.